இன்னைக்கு டே வந்து ஊபர் ஈட்ஸ் கைண்ட் ஆஃப் டே. பிரியாணி வாங்கலான்னு பிளான் பண்ணி ஆர்டர் போட்டுட்டு ஒரு 1 ஹவர் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் டெலிவர் ஆச்சு. நான் இன்னைக்கு ஒரு காம்போ தான் ஆர்டர் பண்ணேன். இதில் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, அப்புறம் சிக்கன் 65 எல்லாம் சேர்ந்து வந்துச்சு. ஒரு பிரியாணி நல்லா இருக்கா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி வாசம் பிடிக்கிறப்பே தெரிஞ்சிடும். நான் இந்த கடையில் நிறைய டைம் ஆர்டர் பண்ணதுனால இவங்க டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்துச்சு. எப்பயும் ஒரு ஹெவி மீல் சாப்பிட்ட அப்புறம் லைட்டாக கண்ணு சொருகும். அதுவும் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டா நல்லா இழுத்து போத்தி தூங்கணும்னு தான் தோணும். அந்த தூக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு டாலர் அம்மாலேருந்து வாங்கின ஒரு டிஐவி கிட் தான் பண்ணி முடித்தேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டில் கொடுத்துருக்க டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், இதை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது பண்ண எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கும். நான் இன்னைக்கு இதை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த டைமில் டிவி இல்லைனா ஃபோனை தான் நோண்டியிருப்பேன். இது மாதிரி க்ரியேட்டிவாக ஃபோக்கஸ்டாக ஏதாவது பண்ணுறப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் அப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு ரெயின் வார்னிங் இருக்கிறதுனால வீட்டுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சாச்சு. இப்போ எல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே இருட்டுது. இப்போ டைம் ஈவினிங் 5 மணின்னு சொன்னால் யாராலுமே நம்ப முடியல. நமக்கு இருக்க இந்த கன்ஃபியூஷன் பேர்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கு கூட இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்னோ க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். நான் ஹாட்ஸ்டாரில் ஹார்ட் பீட் சீரீஸ் தான் கரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன். 2 சீசனும் சேர்த்து 200 எபிசோடு இருந்தாலும் பார்க்குறவங்கள க்யூரியஸாக எங்கேஜிங்காக வச்சுருக்கு.